Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் சீட்டா மீடியால இருந்து மோகன். இன்னைக்கு நம்ம இந்த டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு HTML வந்து Reactல இன்டகிரேட் பண்றது அப்படிங்கறத நான் பார்க்க போறோம். ஏன் இந்த வீடியோ நான் முக்கியமா போட்டேன்னு சொன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அப்படியே அட்மின் டெம்ப்ளேட்டை Reactல கன்வெர்ட் பண்ற டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது நல்ல ஐடியாவா தோணுச்சு. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்னா, நான் நிறைய பேர் HTML டெம்ப்ளேட் Reactக்கோ இல்ல Angularக்கோ இன்டகிரேட் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சாங்கன்னா நிறைய கம்பெனியில் டெம்ப்ளேட்லாம் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இப்போ ரியாக்ட்டுக்கு டெம்ப்ளேட்டு ஆங்குலருக்குள்ள டெம்ப்ளேட்லாம் வாங்கிடுவாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா அன்னெசரியான நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், நம்ம ப்ராஜெக்ட் தேவைப்படாது. ஆனால் நம்ம அதில் இருக்கும், ஓகேங்களா. அண்ட் நிறையா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எழுத முடியாத மாதிரி இருக்கும். ஒரு சிலது எழுதலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா, HTML ரியாக்ட்டுக்கோ ஆங்குலருக்கோ வியூக்கோ மாற்றி கன்வெர்ட் பண்ணி அது மேலே தான் கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை ரியாக்டில் எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது டைனமிக் மெனுஸு, டைனமிக்காக ரூட்டிங்லாம் எப்படி ஆட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியலோட கோடு இந்த ரியாக்ட் HTML டு ரியாக்ட் இன்டகிரேட் பண்ண கோடு உங்களுக்கு கிட்டில் கிடைக்கும். ஸோ அந்த கிட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு லிங்க் கிட்டப்பில் இருக்கே, நம்ம எதுக்கு டுட்டோரியல் ஃபுல்லாக கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதே டெம்ப்ளேட்டில் வேறு டெம்ப்ளேட் இருந்தால் கூட அதை எடுத்து நீங்கள் ரியாக்ட்லேயோ ஆங்குலர்லேயோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீட்டா மீடியாக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கொஞ்ச நாளாக டுட்டோரியல் நிறையா போடுறதில்லை. ஸோ ஏன்னா கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருந்தேன். ஸோ அதனால டுட்டோரியல் போட முடியல. இனிமேல் ஃப்யூச்சரில் கரெக்டாக நான் கண்டிப்பாக பழைய மாதிரி டுட்டோரியல் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. இதில் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த ரியாக்டோட லோகோ தான் இருக்குது. அண்ட் நான் ஒரு ஃப்ரீயாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து HTML சர்வ் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் வேறு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம், பட் இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அதான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே HTML தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேசிக் டேபிள், ஃபார்ம்ஸ்லேயே நிறையா இருக்குது. ஸோ இதோட இந்த சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக அந்த HTML டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி நீங்களும் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நிறையா இருக்குது, லாகின் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்கிட்ட இருக்குது. ஸோ இதை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இப்போ இது HTML இருக்குது, நான் ரியாக்ட்டுக்கு மாற்ற போகிறேன், ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே டிசைன்ஸ்லாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நான் ஒரு டம்மியாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம பழைய மாதிரி நான் எப்பவும் பண்ணுறது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஹாய்ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சிங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட சொல்கிறேன். SRCன்னு ஒன்று இருக்குது, பப்ளிக்னு ஒன்று இருக்குது. பப்ளிக்கில் இண்டஸ்ட்ரியல் HTML, SRCயில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட்ஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த டவுன்லோட் பண்ண இதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை பேஜ் இருக்குது, எல்லாமே HTML தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எதுவுமே ஜாவாஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, எல்லாமே HTML CSS தான். இதில் எனக்கு தேவை இந்த இமேஜஸ் அண்ட் இந்த அசட்ஸ். இந்த அசட்ஸ்குள்ளே என்ன இருக்கும்னா, இந்த பேஜுக்குள்ளே CSS இருக்கும், ஃபான்ஸு, JS, SCS இருக்குது, இமேஜஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் என்னோட இதில் போய்ட்டு. ஸோ என்னோட ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்னோட டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பப்ளிக்னு இருக்குது. ஸோ இந்த பப்ளிக்கில் போய்ட்டு நான் என்னோட பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பப்ளிக் உள்ளே போய்ட்டு சின்னதாக காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த HTML இருக்கிற CSS அண்ட் இமேஜஸ்லாம் இப்போ என்கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த index.htmlனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, ஒரு ஹெட்டர் டேகு அண்ட் பாடி டேக்கு
பாடி டேக்குள்ளே அசைடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் வந்து ரைட் பேனல் இருக்குது. ரைட் பேனலுக்குள்ளே ஹெட்டர் இருக்குது. ஹெட்டருக்குள்ளே கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்டுக்குள்ளே ஃபுட்டர் கண்டென்ட் கீழே ஃபுட்டர் இருக்குது. ஸோ சிம்பிள் தான். சைட் மெனு இருக்குது, ரைட் பேனலில் வந்து ஹெட்டர் இருக்குது, கண்டென்ட் இருக்குது அண்ட் ஃபுட்டர் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் மேலே உள்ள ஸ்டைல் ஷீட்டு அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் நான் வந்து பிளக்கின்லாம் எடுத்துக்க போகிறேன். பிளக்கின் மீன்ஸ் அந்த அசட்ஸ் அந்த ஜேஎஸ் இருக்குல்ல, அந்த ஃபைலோட ரூட்டாக வச்சுருக்கிறது தான் இந்த பார்த்தீங்களா அசட்ஸு சிஎஸ்எஸ் ஸ்டைல் சிஎஸ். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுற சிஎஸ்லாம் இங்கே வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய index.html போகிறேன். போயிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் delete பண்ணிடுறேன். ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன், அதையும் காப்பி பண்ணிட்டேன். இது கீழே நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சார்ட்ஸுக்கு உள்ளது. ஸோ சார்ட்ஸில் நம்ம ஆட் பண்ணுறவங்க வந்து இந்த சார்ட்ஸ் உள்ள இந்த கொரியெல்லாம் எடுத்து போட்டுங்க, ஜேகோரியோட இதெல்லாம் எடுத்து போட்டுங்க, ஸ்கிரிப்ட் டேக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுங்க. ஸோ நான் அது இதெல்லாம் யூஸ் பண்ண போதில்லை. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட பாடிக்கு கீழே, அதாவது பாடிக்குள்ளே போட்டுக்கிறேன், பாடி டேக்குள்ளே போட்டுக்கிறேன், போட்டுட்டேன். ஸோ இதுவும் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக ஒன்றுமே இல்லைங்க. ஒரு index.html ஹெட்டரில் வந்து மேலே வந்து ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணியிருக்கேன், கீழே வந்து ஸ்கிரிப்ட் டேக்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ரூட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அசைடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அசைட் மீன்ஸ் நமக்கு வந்து இந்த சைட் மெனு தான் அசைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து பிளகின்லாம் ஆட் பண்ணிட்டேன், அதாவது ஷீட்லாம் ஆட் பண்ணிட்டேன், லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட எஸ்ஆர்சிக்கு போகிறேன். போயிட்டு லே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லே அவுட்டில் தான் என்னோடய ஹெட்டரு, ஃபுட்டர், சைட் மெனு, கண்டென்ட்லாம் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து aside.jsxன்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன், ஹெட்டர் JSX. அடுத்து என்னென்னா ஃபுட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் அசைடு எடுக்க போகிறேன். ஸோ நான் எப்பவும் போல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ரியாக்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். கான்ஸ்ட் அசைட். ஸோ ஃபங்க்ஷனல் காமனாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பலாம் கம்பு சுற்றுற வேலைலாம் கிடையாது, சும்மா எல்லாமே சாதாரணமான சின்டாக்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ என்னோட இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுறேன், அசைடு அப்படியே காப்பி பண்ணுறேன், HTML-லேருந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே எரர் அடிக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே கிளாஸ் கிடையாது, எல்லாமே கிளாஸ் நேமு. அண்ட் ஒரு சில இதுக்கு வந்து க்ளோஸ் டேக்லாம் கேட்கும், இன்புட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்காது HTML, நார்மல் HTML. ஸோ இப்போ நான் கிளாஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளாஸ் நேம் மாற்றுறேன். ஸோ நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இன்னும் 1-2 இடத்துல எரர் அடிக்குது. என்ன எரர்னால், அதனால் க்ளோஸ் டேக் விட்ருப்பேன். ஓகே, இந்த கமெண்ட் எரர் அடிக்குது. ஸோ அந்த கமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், எனக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ எந்த எரரும் இல்லை இப்போ என்னோடதில். ஸோ இப்போ நான் சைட் மெனுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்குது. ஸோ அந்த ஹெட்டரை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் நல்லா நோட் பண்ணுங்கள், ஹெட்டர் வந்து இந்த ஐடி ரைட் பேனல் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டரை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். என்னோடய ஹெட்டர் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நான் ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டுட்டோரியலில் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு கீழே கிட்டப்பில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ கோடை எடுத்து பார்த்து நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எடுத்துங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்ன பண்ணுறேன், ஹெட்டர். ஸோ இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹெட்டரை காப்பி பண்ணி அப்படியே இங்கே போகிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே காப்பி பேஸ்ட் தான். பட் நம்ம வந்து எந்த இடத்துல பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அதான் மேட்ரு. ஸோ மறுபடியும் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன், கிளாஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன்.
சூப்பர். மறுபடியும் எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர்னா சேம் அதே க்ளோஸ் டேக் தான் போடாமல் இருக்கும். ஸோ நான் அது வந்து நான் மேனுவலாக போடணும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி இமேஜ்லாம் வந்து க்ளோஸ் டேக் கேட்கும். ஸோ இமேஜுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இதுக்கும் நான் போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே போட்டுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன், இதுக்கெலாம் நான் க்ளோஸ் டேக் ஆட் பண்ணிவிட்டு நான் வர்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இந்த ஹெட்டரில் வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக அந்த க்ளோஸ் டேக்லாம் ஆட் பண்ணிட்டேன். என்ன க்ளோஸ் டேக் ஆட் பண்ணால் இமேஜில் வந்து க்ளோஸ் டேக் இருக்காது. ஸோ ரியாக்டில் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் க்ளோஸ் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணிங்கனால இந்த எரர்லாம் உங்களுக்கு போயிடும். நான் டைம் கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹெட்டர் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம், சைட் மெனு முடிச்சிட்டோம், ஹெட்டரை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஃபுட்டரையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுட்டருக்கும் நம்ம ஏற்கனவே ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபுட்டர் இங்கே இருக்குது. திரும்ப நான் வந்து ஸோ நேமிங் கன்வென்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கிளாஸ் நேம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோடய சைட் மெனு, ஃபுட்டர் அண்ட் ஹெட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இது மூணையும் நான் வந்து ஒரு லேஅவுட்டில் போடணும். ஸோ அது வந்து நான் பேஸ்னு வச்சுக்கிறேன். பேஸ் அவுட் JSX. ஓகே, ஸோ இங்கேயும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட பேஸ் லேஅவுட்டில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொன்னால் என்னோட ஹெட்டர் வரப்போகுது ஒன்று. ஸோ ஹெட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து வந்து என்னோட அசைட் அண்ட் என்னோட ஃபுட்டர். ஓகே, மூணுமே இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இது மூணுமே வந்து நான் ஒரு டிவ் டேக்குள்ளே போடணும். கரெக்டாக சொல்லணும், எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனல்லே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ரியாக்டில் வந்து நான் ரொம்ப பேசிக்கான டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஸோ அது அந்த வீடியோஸோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் மூணுமே போட்டுட்டேன். பட் இந்த அசைடு வந்து மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அசைட் நான் மேலே போட்டுக்கிறேன். இந்த ரைட் பேனலுக்குள்ளே தான் ஹெட்டர், கண்டென்ட் அண்ட் ஃபுட்டர் மூணுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டிவ் டேக்கை போட்டுக்கிறேன். இந்த டேக்குள்ளே தான் ஹெட்டர் வருது அண்ட் என்னோட ஃபுட்டர் வருது அண்ட் என்னோட கண்டென்ட் வருது. ஓகேவா? ஸோ நான் ரைட் பேனலுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே பாருங்கள் தெளிவாகவே போட்டிருக்கு. அசைட் இருக்குது. ஸோ அசைட் நான் மேலே போட்டுட்டேன் காம்பனண்ட்டை. டிவ்வில் வந்து ரைட் பேனல் இருக்குது. ஸோ அந்த டிவ்வை மேலே போட்டேன். அந்த டிவ்வுக்குள்ளே என்னோட ஹெட்டர் இருக்குது. ஸோ ஹெட்டரை போட்டேன். ஃபுட்டர் இருக்குது, ஃபுட்டரை போட்டேன். அண்ட் வந்து இந்த கிளியர் ஃபிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன, என்னோட கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் என்ன இருக்குன்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ரோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஆனால் லேஅவுட்டோட கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டு இந்த அனிமேட்டட் ஃபேடின் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற சார்ட்டுக்குள்ளே இருக்கிற டேக்ஸ் தான் அது. இந்த டேக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரோவாக போட்டிருக்காங்க. கண்டென்ட்டு அந்த அனிமேட்டட் ஃபேடின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரோவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து லேஅவுட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிங்க, இந்த கண்டென்ட்டே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சார்ட்டுக்கு தேவையான ஸ்டைல் ஷீட்டு இதெல்லாம் மேலே இருக்குது. கீழே வந்து ஜேகோரி இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதே ஆட் பண்ணிங்க, இல்லைனா சார்ட் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணி நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். கண்டென்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஹெட்டருக்கு கீழே அந்த கிளியர் ஃபிக்ஸுங்கிறதுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்டும் தேவையில்லை. நான் இந்த டிவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
ஒரு h1 டேக்கில் this is my content போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு லே அவுட்டை நான் செட் பண்ணிட்டேன். பேஸ் லே அவுட்டில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். என்னோட சைட் மெனு இருக்குது, ஹெட்டர் இருக்குது, ஃபுட்டர் இருக்குது, என்னோட கண்டென்ட்டுமே உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட app.jsக்கு போகிறேன். ஜேஎஸில் போய்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து சிம்பிளாக இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த சிஎஸ்எஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ சேவ் பண்ணுறேன். சாரி, சேவ் ஆல். ஸோ இப்போ என்னோடது எந்த எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. பட் பேஜுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடதில் வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஹெட்டர் வந்துருச்சு, என்னோட சைட் மெனு வந்துருச்சு, என்னோட ஃபுட்டர் வந்துருச்சு, என்னோட கண்டென்ட்டும் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே தாறுமாறாக வந்துருச்சு. ஓகேங்களா? நான் எதுவுமே பண்ணல, எல்லாம் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்துருச்சு. சூப்பர். இதில் என்ன இருக்கோ, இப்போ நம்ம இந்த HTML வந்து அப்படியே நம்ம வந்து ரியாக்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த ஃபுட்டர் மட்டும் மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட்டருக்கு வந்து நம்ம வந்து அப்சல்யூட் போட்டோன்னு சொன்னால் இதுவும் போயிடும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, assetless css site footer இதுதான் தேவையில்லை. absolute okay. இதில் என்னோட ஃபுட்டருக்குள்ள சிஎஸ்எஸ் ஏற்கனவே இருக்கும். ஸோ நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ பொசிஷன் அப்சல்யூட் போட்டிருக்கேன், பாட்டம் 0, ரைட் 0, பேடிங் டாப்பு, பேடிங் பாட்டம் போட்டிருக்கேன். ஸோ எதையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் வந்து இந்த உள்ள ஃபுட்டரை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ என்னோடய ஃபுட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது ஒரு கலரில் இருக்கும், இது வந்து ஒரு கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா இந்த கிளியர் ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருப்போம், ஒரு சிஎஸ்எஸ். அதனால் மட்டும்தான் இந்த இஷ்யூ வருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த இதுவும் நமக்கு வராது. ஸோ அதை நம்ம எங்கே பார்க்கலாம்னு பார்த்தோன்னா பேஸில் பார்க்கலாம். நம்மளோட பேஸ் எஸ். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ நம்மளோடது வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், ஒரு HTML வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் ரியாக்ட்டுக்கு. ரியாக்ட் ஜேஸில் வந்து இப்போ ஹெட்டரு, ஃபுட்டரு, சைட் மெனு, என்னோட சென்டரில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ரியாக்டோட காம்பனன்ட்ஸ் தான். ஸோ இந்த இதில் மட்டும் நான் காம்பனன்ட் போடலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஒரு 3 பேஜ் க்ரியேட் பண்ணி 3க்குமே வந்து டைனமிக்காக மெனூஸ் அண்ட் ரூட்டிங்லாம் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பயங்கரமாக வந்துருக்கு உண்மையிலே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இப்போ நான் லேஅவுட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி லேஅவுட்டுக்குள்ளே எல்லாம் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூஸ்குள்ளே தான் வந்து என்னோட எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோட டேஷ்போர்ட். ஸோ அடுத்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்குள்ளே ஸ்டூடெண்ட் க்ரியேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு.
ஸோ டேஷ்போர்ட் ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து நான் சும்மா போட்டுக்கிறேன், டேஷ்போர்ட்னு போட்டுக்கிறேன் ஒரு H1 டேக்கில். ஸோ இப்போ நம்ம ஏன் இப்படி போடுறோன்னு சொன்னால், இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கோம் திஸ் இஸ் மை கண்டென்ட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டைனமிக்காக வந்து நம்ம வந்து காம்பனண்ட்டே வந்து கண்டென்ட்டுக்கு லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம் இப்போ. ஸோ அப்போ ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், ஒவ்வொரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணோம், எல்லா காம்பனண்ட்டையும் சேர்த்து ஒரு பேஸ் லேஅவுட்டுக்கு ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே போட்டோம். அந்த காம்பனண்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட main.js அதாவது app.jsக்குள்ளே போட்டோம். ஸோ app.js தெரியும், app.jsல போடுற ஃபைல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து HTML வந்து ரெண்டர் ஆகும். ஏன்னா வந்து அங்கே தான் ரூட் ஐடி கால் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்போ வரும். இப்போ நான் வந்து கண்டென்ட்டுக்கு பதிலாக என்னோட காம்பனண்ட்டே வந்து டைனமிக்காக லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று டேஷ்போர்டு, இன்னொன்று வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காம்பனண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள காம்பனண்ட் 2 காம்பனண்ட் இருக்கும், ஸ்டூடெண்ட் கிரியேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர். இப்போ நான் இப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் கிரியேட்டில் போடுறேன். ஓகே, இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். சேம் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்னோட 3 காம்பனண்ட்டும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 3 காம்பனண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் 3 காம்பனண்ட் நான் வந்து டைனமிக்காக லோட் பண்ணணும். கரெக்டாக டைனமிக்காக நான் எங்கே லோட் பண்ணணும், என்னோட பேஸ் லேஅவுட்டுக்கு லோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல லோட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கேன் திஸ் இஸ் மை கண்டென்ட்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து டைனமிக்காக லோட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டைனமிக்காக லோட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட இது எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து என்னோட டைனமிக் மெனூஸ் ஒன்று. ஸோ .jsன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 2 ஃபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், என்னோட மெனூஸை நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ மெனூஸை முடிச்சிடுறேன். ஸோ மெனூஸ்க்கு நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே இங்கே எடுத்து பண்ணுறேன். ஸோ மெனூஸ்க்கு வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நாங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு அரேவை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து டேஷ்போர்ட்னு இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ் மெனு அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக். ஃபிக்ஸ் மெனுங்கிறது நான் இதைத்தான் மீன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதைத்தான் மீன் பண்ணுறேன். ஃபிக்ஸ் மெனு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்து இந்த இது சரி இது இல்லை இது. ஓகேங்களா? இந்த காம்பனண்ட்ஸ்குள்ளே லிஸ்ட்டு க்ரியேட். அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே பட்டனு பேட்சஸ் டேப்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு இதுக்குள்ளே காம்பனண்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே லிஸ்ட்டு க்ரியேட்னு 2 மெனு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட ஸ்ட்ரக்சரு. ஸோ நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா, இதை வந்து நான் வந்து ரியாக்டில் வந்து நம்ம மேப் பண்ணி பைண்ட் பண்ணுவோம்ல லேஅவுட்டில். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே பண்ண போகிறேன், பேஸ் லேஅவுட்டில் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னோட பேஸில் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஹெட்டரு எல்லாமே இருக்குது. என்னோடதுக்குள்ளே இங்கே வந்து நான் வந்து என்னோட சஸ்பென்ஸை கால் பண்ணிக்கிறேன், சஸ்பென்ஸ் டேக். ஏன் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே வந்து இப்போ லேசி லோடிங் தான் வரப்போகுது. ஆனால் இது 2 போய் விட்டுங்க, இதை மறந்துடுங்க, இதை பார்க்காதீங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் ஏன் போட்டுறேங்க உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் வந்து என்னோட மெனுஸை வந்து நான் வந்து பைண்ட் பண்ண போகிறேன். சாரி, இங்கே இல்லை, அசைட்டில். ஏன்னா மெனுஸ் தானே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அசைட் நான் போய்க்கிறேன். அசைட் இந்த இருக்குது. சரி, இது இல்லை, இதை மறந்துடுங்க. இது இல்லை, இது இப்போ வராது. நான் ரூட்டிங் தனியாக ஆட் பண்ணும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணால் மெனூஸ் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மெனூஸ் வந்து எங்கே வரும்னு சொன்னால், நம்ம சைடில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ சைடில் இருக்க ஸ்டாட்டிக்காக இருக்கிற எல்லா மெனூஸையும் நம்ம தூக்கிட்டு டைனமிக்காக நான் மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் பண்ண போகிறேன் இப்போ நான். ஸோ இந்த அன்னாட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கேயும் அன்னாட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இந்த லிஸ்ட்டெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிறது என்கிட்ட 2 லிஸ்ட்டு தான். ஒன்று இது ஒன்று என்கிட்ட இருக்குது.
அடுத்து இந்த UI எலிமெண்ட்ஸ் இது இருக்குது, அடுத்து இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இது 3 தான் இருக்குது இப்போ. ஸோ இதுக்குள்ளே நிறைய இருக்கலான்னு தேவையில்லை எனக்கு, சாரி. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 2 லிஸ்ட் இருக்குது பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன், நான் சேவ் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது. சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 தான் இருக்குது. ஸோ அதான் மற்ற நான் டெலிட் பண்ணிட்டேன்னா. ஸோ என்னோடய டேஷ்போர்டு UI எலிமெண்ட்ஸ் அண்ட் என்னோடய காம்பனண்ட்குள்ள 2 பட்டன்ஸும் அண்ட் பேட்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் டைனமிக்காக மாற்ற போகிறேன். எதை பேஸ் பண்ணின்னு சொன்னால், நாங்கள் ஒரு இன்புட் வாங்கினால அதை பேஸ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், லிட்டில் த்ரோட் ப்ராப்ளம், அதான் கட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன் வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், இந்த UL அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்க 2 மட்டும் இங்கே பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டாட்டிக்காக இருக்குது. இப்போ நான் அதை வந்து டைனமிக்காக மாற்ற போகிறேன். ஸோ டைனமிக்காக மாற்ற நம்மள்ட்ட கோட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், என்னோடய அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே தான் ஒவ்வொரு லிஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ என்ன பண்ணுறேன், நம்ம மெனு வந்து நம்ம ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதையும். ஸோ இந்த இடத்துல வந்து மெனுஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லா மெனுவே வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இந்த மேப் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலியமாக ஒவ்வொன்றும் மேப்பில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன், இது வந்து ஃபிக்ஸ் மெனுவான்னு செக் பண்ணுறேன். ஃபிக்ஸ் மெனுவாக இருக்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன், அதை வந்து இங்கே பைண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அந்த ஃபிக்ஸ் மெனு எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுன்னு இருக்கா. ஸோ இது ஃபிக்ஸ் மெனுன்னு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நேம், அந்த நேம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் மெனுவாக இருந்தால் இங்கே பைண்ட் ஆயிரும். ஸோ ஃபிக்ஸ் மெனு இல்லை அப்படின்னா அடுத்த லூப் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த லூப்பில் வந்து இங்கே வரும். இந்த இடத்துல வந்து மறுபடியும் இங்கே லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து இங்கே மெனு நேம் பைண்ட் பண்ணிடுவோம். மெனு நேம் மீன்ஸ் எந்த பைண்ட் பார்த்தோன்னா இந்த மெனு நேம் காம்பனண்ட்ஸ் இருக்கா. நம்ம காம்பனண்ட்டுக்கு பிறகு என்ன வரும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்னு பைண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இங்கே பைண்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற சில்ட்ரன்ஸ் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எத்தனை சில்ட்ரன்ஸுக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த நெஸ்டட் லூப்பு போவோம், நெஸ்டட் மேப் போடுவோம். ஸோ மெனுக்குள்ளே இருக்கிற சில்ட்ரன்ஸ்குள்ளே மேப் போடுவோம். அதுக்குள்ளே 2 லிஸ்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த 2 லிஸ்ட்டையும் இங்கே பைண்ட் பண்ணுவோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லிங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க் எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் ரூட்டர் டாம்லேருந்து வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை, பிகாஸ் நம்ம இப்போ தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இன்ஸ்டால் போயிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து லிங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ட் ரூட்டர் டாமில் இருந்தால் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்குண்ணா. ஸோ இப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு டைனமிக்காக வந்து சைட் மெனுவில் வந்து ரெண்டர் ஆகிருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகி முடித்தோன்னா நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், HTMLக்கு வந்து காம்பனண்ட் க்ரியேட் பண்ணோம். காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேஸ் லேஅவுட்டில் போட்டோம். பேஸ் லேஅவுட்டில் ஸ்டாட்டிக்காக ஒரு கண்டென்ட் ஒன்று வச்சோம். அடுத்து வந்து மெனுவை வந்து டைனமிக்காக மாற்றிட்டோம். மாற்றிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து மெனுஸை முடிச்சிட்டோம், காம்பனண்ட்டை டைனமிக்காக லோட் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம சீட்டா மீடியாவுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தீங்கன்னா, நம்ம சின்ன சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். Node.js, React, Angular, MongoDB,
C#, .NET நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கோம். எல்லா டுட்டோரியலும் மறக்காமல் பாருங்கள். எல்லா டுட்டோரியல் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வந்து அந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் நல்லா போய் சொல்லுங்கள். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறையா வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். அண்ட் வந்து சேனலில் வந்து நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து லிங்க் இஸ் நாட் டிஃபைன் வந்துருச்சு. ஏன்னு சொன்னால் அந்த லிங்க்கை நான் வந்து இம்போர்ட் பண்ணலை. ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எரர் வருது. ஸோ இந்த எரர் வந்து என்ன சொல்லுதுன்னா லிங்க் வந்து அவுட் சைடர் ரூட்டர்னு சொல்லுது. ரூட்டருக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த அசைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ் லேஅவுட்டில் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ரூட்டர் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ ரூட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே வந்து app.jsல வந்து இந்த இதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன நடக்குன்னா ஹேஷ் ரவுட்டர் இருக்குது. இந்த ஹேஷ் ரவுட்டர் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம யூஆர்எல்லில் வந்து ஹேஷ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னோட இதில் ஆட் பண்ணுறேன். என்னோட app.jsல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் லேஅவுட்டுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்கும், குழம்பிடாதீங்க. ஸோ ஒன்று ஆட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையில்லாத கமெண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டிவ் தான். இந்த ஹேஷ் ரவுட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குழம்பிடாதீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக. ஸோ இந்த ஹேஷ் ரவுட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இருக்குது ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரியாக்ட் ரூட்டரை வந்து தனியாக ஒரு டுட்டோரியல் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த ரூட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நான் பேஸ் லேஅவுட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் சேவ் பண்ணிடுறேன். ஸோ ரியாக்ட் சஸ்பென்ஸ் இஸ் நாட் டிஃபைன் சொல்லுது. ஸோ இந்த ரியாக்ட் நான் வந்து மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சஸ்பென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஃபெச் பண்ணி எடுத்து லோடுறது மாதிரி தான் அது. ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணி தேவையில்லை, ரொம்ப பெரியஸ்லாம் கிடையாது அது. ஸோ ஃபெச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எரர் வருது. என்னதுன்னா ரெஃபரன்ஸ் ரியாக்ட் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுது. இது எங்கே சொல்லுது அப்படின்னா app.jsலாம் சொல்லுது. அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரூட்டர் ஆட் பண்ணோம். மெனு அதாவது ரியாக்ட் ரூட்டர் டாமில் வந்து இந்த பிளக்கின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து சைட் மெனுவில் வந்து லிங்க் மட்டும் ஆட் பண்ணோம். அப்போ வந்து எரர் அடிச்சிச்சு. லிங்க் ஷுட் பி வந்து ரூட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னிச்சு. ஸோ ஏன் ரூட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னோன்னா லிங்க் வந்து ரூட்டர் இருந்தால் லிங்க் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ரூட்டர் இல்லாமல் வெறும் லிங்க் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அது இப்போ பேரண்ட்டுக்கு இருக்கிற சைல்டு எலிமெண்ட் மாதிரி தான் இந்த லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதனால் வந்து நம்ம app.jsல வந்து ஒரு டிவ் இந்த ஹேஷ் ரூட்டருங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம ரூட்டரை வந்து இங்கே ஹேஷ் பண்ணி கொடுக்கும். அதுதான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டா வந்து இந்த லேசி லோடிங் மாதிரி இந்த சஸ்பென்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அன்டில் உங்கள் வந்து சைல்டு காம்பனண்ட் லோட் ஆகிற வரைக்கும் இந்த லோடிங்கிற டெக்ஸ்ட்டு வரும். நீங்கள் இதுக்கு வேறு டைனமிக்காக உங்கள் வந்து லோடருக்கு ஒரு காம்பனண்ட் எழுதி அந்த காம்பனண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் வந்து ஸ்விட்ச் போட்டிருக்கேன். ஸ்விட்சுக்குள்ளே வந்து என்னோட பேஸ் லேஅவுட்டை போட்டிருக்கேன். இப்போ ரூட் முன்னாடி நமக்கு எரர் வந்துச்சா, லிங்க் வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ் லேஅவுட்டு போகிறேன். பேஸ் லேஅவுட்டுக்குள்ளே என்னோட அசைடு இருக்கும், அசைடுக்குள்ளே லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த எரர் வரல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதான் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போ என்னோட மெனு வந்துருச்சு. மெனு பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன கொடுத்துருந்தோனோ அதே மெனு தான் எனக்கு இப்போ இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது நான் வந்து இங்கே கொடுத்துருந்தேன்ல மெனுஸு, டேஷ்போர்டு, ஸ்டூடெண்ட்ஸு அண்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு க்ரியேட் கொடுத்தேன்னா, ஸோ அதுதான் எனக்கு கீழே வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேனே. ஸோ அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் பாருங்கள். இங்கே வந்து டீச்சர்னு கொடுக்குறேன். டீச்சர்னு கொடுத்துட்டு டீச்சர் லிஸ்ட்டு டீச்சர் க்ரியேட்னு போகிறேன் சும்மா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா?
அப்படியே நம்ம சைட் மெனு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதிலே வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு சில மெனு ஹைட் பண்ணி விரும்புறீங்க அப்படின்னா இதிலே ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒன்று ஆட் பண்ணிங்க, இஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்பிளே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே சைட் மெனுவில் காமிங்க, ஃபால்ஸாக இருந்தால் காமிக்காதீங்க. ஓகேங்களா. இல்லைனா ஃபால்ஸாக வச்சுங்க, டிஃபால்ட்டாக ட்ரூன்னு வச்சு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே நீங்கள். ஏன்னா நம்ம வந்து மேப் தான் போடுறோம் உள்ளுக்குள்ளே. ஓகேங்களா. காம்பனண்ட்டை சாரி இந்த அரேவை. ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ எல்லா மெனு இப்போ நம்ம டைனமிக்காக மாறிடுச்சு. ஓகேங்களா. இங்கே என்ன ஆட் பண்ணாலும் அது அங்கே போய் ரெண்டர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம டுட்டோரியலில் வந்து நிறையா வீடியோஸ் இன்னும் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மெனுஸ் வந்து டைனமிக்காக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண மெனு டைனமிக்காக ஆட் ஆயிடுச்சு. நான் காம்பனண்ட்ஸும் என்ன கிரியேட் பண்ணிட்டேன். நான் ஒன்று கிரியேட் பண்ண என்னோட காம்பனண்ட் வந்து டைனமிக்காக ரெண்டர் ஆகணும். கரெக்டாக. ஸோ இப்போ நான் டைனமிக்காக ரெண்டர் ஆகணும். அதுக்கு நான் வந்து மெனுஸ் முடிஞ்சு root.js-ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ அதில் இங்கே இருக்கேன். ஸோ அதுக்கும் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதை நான் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் ஏன் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா லேசி லோடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இந்த லேசி லோடு அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு பெரிய சாப்டர். லேசி லோடுனா இன்னுமே இல்லை, அட் அ டைமில் வந்து ஒன்றா வந்து ஒரே காமில் லோட் பண்ணாது. லேசி லோட் மாதிரி அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது தான் பேக்கேஜஸ்லாம் லோட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ரியாக்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேஷ்போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து லேசி லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. லேசியாக லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிவிட்டு அந்த பாத்தை மட்டும் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறோம், ரூட்ஸில் வந்து இதுவும் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். பாத் டிஃபால்ட்டாக இருக்கும்போது டேஷ்போர்ட் லோட் பண்ணுறோம். எக்ஸாக்ட் ட்ரூ கொடுத்துருக்கோம். இதுலேயும் டேஷ்போர்டை லோட் பண்ணுறோம். அதாவது ஒன்றுமே இல்லாதப்பையும் டேஷ்போர்ட் லோட் பண்ணுறோம். டேஷ்போர்ட்னு கொடுக்குறப்போ டேஷ்போர்ட் லோட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை லோட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸு கிரியேட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குது. இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து இதையும் மேப் போட்டு நாங்கள் டைனமிக்காக லோட் பண்ணோம். இப்போ இதை எங்கே லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேஸ் லேஅவுட்டில் இந்த திஸ் இஸ் மை கண்டென்ட்னு இருக்கா, இந்த இடத்துல நம்ம இப்போ டைனமிக்காக லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டைனமிக்காக லோட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் என்னோடதில் போயிட்டு பேஸ்க்கு போய்க்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் இதை இங்கே ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சஸ்பென்ஸுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்விட்ச் வரைக்கும் நான் காப்பி பண்ணிட்டேங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இது இந்த ரூட்ஸுங்கிறத வந்து மேலே இம்போர்ட் பண்ணணும். ரூட்ஸும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. இதை இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. கான்ட் ரிசால்வ் எஸ்ஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரியாக்ட் ஜேஎஸ் காம்பனண்ட் இன் எஸ்ஆர்சின்னு வருது. ஏதோ ஒரு இஷ்யூ. மாடல் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வருது. ஓ இந்த மாடல். ஸோ இந்த ரூட்டை நான் ஆட் பண்ணிக்கணும். ரியாக்ட் ரூட்டர் டாமில் வந்து இந்த ரூட்டையும் ஸ்விட்சையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டில் எனக்கு அந்த எரர் வருது. ஓகே. இந்த எரர் எங்கே வருதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ரூட்ஸில் இங்கே வருது. இங்கே வர எரர் தான் அது. ஸோ இதுக்கு வந்து பார்த்து வந்து கரெக்டாக நான் கொடுக்கணும். ஸோ டேஷ்போர்ட் இங்கே வியூஸ் ஸ்டூடெண்ட் கிரியேட் வியூஸ் student list. ஸோ இப்போ எனக்கு எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து என்னோட டேஷ்போர்ட் லோட் ஆகுது. பார்த்தீங்களா. ஏன் டேஷ்போர்ட் லோட் ஆகுதுன்னா நான் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா டேஷ்போர்ட் லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா.
ஸோ என்ன பண்ணும், ஸ்லாஷ் கொடுத்தோன்னா டேஷ்போர்ட் லோட் பண்ணும். ஓகேங்களா, டேஷ்போர்ட் என்ன இருக்கும், டேஷ்போர்ட்னு நான் டெக்ஸ்ட் கொடுத்த டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் டேஷ்போர்ட் லோட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோல் எரர் அடிச்சிருக்கு. ஸ்விட்ச் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு பேஸ் லேஅவுட்டில் ஸ்விட்ச் வந்து போடலன்னு சொல்லியிருக்கு. ஸோ பேஸ் லேஅவுட்டில் என்னோட ஸ்விட்ச் இருக்குது. ஸ்டில் ஐ கெட் எரர். ஓகே, ஸோ நான் காமெண்ட் என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான எரர் அடிச்சிருக்கு. நேம் இஸ் நாட் ரிசால்வ்டு, டிட் யூ மீன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் எங்கே அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லேஅவுட்டில் எங்கேயும் கிளாஸ்ன்னு போட்டிருக்கேனா. ஓகே, இந்த இங்கே கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன், அதை மட்டும் மாற்றணும். ஸோ இந்த கிளாஸ் நேம்னு போட்டுக்கிறேன். இப்படி மாற்றினா இந்த எரர் போயிடும். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தா இந்த அன்வான்ட் பேக்கேஜ்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுவும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது வந்து எங்கே இருக்குன்னா என்னோட இண்டஸ்ட்ரியல் HTML எங்கே இருக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ எனக்கு இந்த எரர்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்து 2ஆவது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னா என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நான் அதை எடுத்து விட்றேன் பாருங்களேன். இப்போ பேஜ் இருக்குது, ஆனால் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பேஜே லோட் ஆகுது. பார்த்தீங்களா, பேஜே லோட் ஆகுது. ஆனால் இப்போ மட்டும் கிளிக் பண்ணோன்னா 2 டைம் பேஜ் லோட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் தான் மாறுது. ஏன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா லேசி லோட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ லேசி லோட் போட்டதுனால வந்து எனக்கு இந்த இஷ்யூ வருது. ஓகேங்களா, ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன டுட்டோரியலில் வந்து இந்த மேலே சஸ்பென்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் எதுக்குன்னு போட்டிருந்தேன். இதெல்லாம் இப்போ பார்க்க வேணாம், நம்ம அப்புறமாட்ட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் தெரியுமா. ஏன் இந்த சஸ்பென்ஸில் வந்து என்ன ஒன்று லாஜிக்னா, நம்ம லேசி லோட் போடும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த சஸ்பென்ஸ் வந்து லோட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோட சைல்டு காம்பனண்ட்டை வந்து டைனமிக்காக ரெண்டர் பண்ணும். அதாவது லேசி லோடாக வந்து ரெண்டர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதான் மேட்ரு இதில். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஹேஷ் லோடர் போட்டிருக்கேன், சஸ்பென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னோட இந்த பேஸ் லே அவுட் அங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை என்ன பண்ணும், இந்த இது லோட் ஆகிற வரைக்கும் இது ஃபெச் பண்ணும், ஸ்லோவாக ஃபெச் பண்ணி உள்ளே அனுப்பும். ஸோ இந்த பேஸ் லே அவுட்டு கால் ஆகும். பேஸ் லே அவுட்டில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சென்டரில் கால் ஆகுதுல காம்பனண்ட், இதெல்லாம் வந்து லேசி காம்பனண்ட், லேசி லோட் காம்பனண்ட். ஏன் லேசி லோட் காம்பனண்ட் சொன்னால், இங்கே நம்ம போட்டிருக்கோம் லேசி லோட்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ லேசி லோட் நம்ம என்ன கால் பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்து சஸ்பென்ஸை கால் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இதை மட்டும் காப்பி பண்ணி, அதை நான் காப்பி பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதை மட்டும் காப்பி பண்ணி மேலே போட்டுறேன் ஸ்விட்சுக்கு மேலே. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி மேலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் வைக்கல. ஸோ 2ஆவது. ஸோ அதை தான் சொன்னேன், டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் ஒவ்வொன்றும் எதுக்கு போடுறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டாக போயிடும். சாரி, சஸ்பென்ஸை வந்து நான் ரியாக்ட் ரூட்டரில் போட்டிருக்கேன், அதை போடக்கூடாது. இது வந்து ரியாக்ட்ங்கிற பேக்கேஜ்லேருந்து வரும் சஸ்பென்ஸ். ஸோ அடுத்த ஒரு எது வருது, ஸோ இப்போ இந்த எரர் போயிடுச்சு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், முன்னாடி வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு 2 பேஜுமே ஃபுல்லாக லோட் ஆனிச்சு. ஆனால் இப்போ நான் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இது மட்டும்தான் லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், இது மட்டும் லோட் ஆகுது. ஸோ மறுபடியும் எடுத்து விட்றேன், இது மட்டும்தான் லோட் ஆகும் பாருங்கள். முன்னாடி பேஜே லோட் ஆனிச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து பர்ஃபெக்டாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, பர்ஃபெக்டாக நம்மளோட காம்பனண்ட்டை HTML வந்து காம்பனண்ட்டாக மாற்றிட்டு டைனமிக்காக மெனுஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம், டைனமிக்காக ரூட்டிங்கும்
ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண சொல்லணும்னா அடுத்து வந்து லாகின் பேஜும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லாகின் பேஜ் எப்போ வரும்னா இந்த பேஜுக்கு முன்னாடி வரும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு லாகினுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும். ஸோ நம்ம வியூ ஆட் பண்ணுறது வந்து லாகினுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண ஆத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போடுறேன். இதுக்குள்ளே இந்த login.js. ஸோ சேம் நான் வந்து என்னோட இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். React ஸோ லாகின். இப்போ நான் வந்து இந்த HTML போயிட்டு அங்கே இருக்க லாகின்ல இருக்கிற அந்த இதை யூஐ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து லாகின் இந்த இருக்குது பேஜஸ் லாகின் சொல்லிட்டு இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பிஜி டார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு இந்த கிளாஸை நம்ம ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ டிவ் இதுக்குள்ள பிஜி பேக்ரவுண்ட் டார்க்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்ன்னு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து கிளாஸ் நேம்னு மாற்றணும். ஓகே ஓகே மாற்றிட்டேன். அண்ட் வந்து இன்னும் எரர் அடிக்குது. ஏன்னா அந்த இன்புட்டில் வந்து க்ளோஸ் டேக் இருக்காது. ஸோ அதனால தான். ஸோ நான் க்ளோஸிங் டேக் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன். வேறு என்ன எரர் அடிக்குது? இங்கே க்ளோஸ் டேக் போடல. ஸோ அங்கேயும் போட்டேன். ஸோ இப்போ நான் வந்து க்ளோசிங் டேக் போட்டோன்னா இந்த எரர்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய காம்பனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்கே ஆட் பண்ணணும்னு சொன்னால் என்னோட app.jsல இதே மாதிரி நான் புதுசாக இன்னொன்று ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா என்னோடய லேஅவுட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்குள்ளே போனால் தான் என்னோடய பேஜே வரும். நான் என்ன பண்ணேன், லேஅவுட்க்கு முன்னாடி லாகின்னு போடுறேன். ஸோ என்னோடது இங்கே முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? லாகின் எக்ஸாக்ட்னு போட்டுக்கிறேன். எக்ஸாக்ட் லாகின். ஓகே என்னோடது ரன் பண்ணுறேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லாகின் கால் பண்ணுறேன். ஸோ என்னோட லாகினில் அந்த இது வந்துடுச்சு. ஓகேங்களா? லாகினில் என்னோடது வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அதுக்கு டேஷ்போர்டுக்குள்ளே போகணும்னு நினச்சேன்னா டேஷ்போர்டு வந்துடுச்சு. என்னோடய லிஸ்ட்டு வந்துடுச்சு. என்னோட க்ரியேட் காம்பனண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லாகினே வந்து நம்ம வந்து லேசி லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி லேசி லோட் பண்ணோம்னா ஸோ ஆத்குள்ள இருக்கிற லாகின். ஸோ நம்மளோடது இப்போ லேசியாக லோட் ஆகும். பார்த்தீங்களா? லோடிங் வந்துட்டு போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லேசியாக நம்ம காம்பனண்ட்லாம் லோட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அதெல்லாம் பக்காவாக இருக்குது. என்னோட டேஷ்போர்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம என்ன ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு HTML வந்து இப்படி இருந்த ஒரு HTML பேஜை வந்து நம்ம வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து மெனுஸும் டைனமிக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ரூட்டர்ஸ்லாம் டைனமிக்காக ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு HTML டெம்ப்ளேட்டை கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரியாக்டில் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறையா வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான். கீழே கிட்டப் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு கிட்டப்பில் பார்த்துட்டு அதை அப்படியே பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், எதுக்கு எது போட்டோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகாமல் வச்சு அப்புறம் இது எதுக்கு ஒர்க் ஆகுது, இங்கே எதுக்கு இந்த டேக் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த HTML டெம்ப்ளேட்டுமே கிடையாது, இது ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு வேறு ஒரு HTML டெம்ப்ளேட்டுமே நீங்கள் வந்து ரியாக்டில் வந்து இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் லேசி லோடு எவ்வளோக்கு ஆட் பண்ண முடியும் அவ்வளோக்கு ஆட் பண்ணுங்கள். டைனமிக் காம்பனண்ட்டை லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். இந்த டேஷ்போர்டு காம்பனண்ட்டுக்குள்ளே 3-4 காம்பனண்ட் ஆட் பண்ணி அந்த காம்பனண்ட் ஆட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பட்டன் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது வரைக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.